இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அது ருத்ராஜ் கெய்க்வாடோட கான்ட்ரவர்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசன் என்னென்னா, பிசிசிஐ ஃபுல் ஃபேவர் ஃபார் யார் சுமன் கில்லுக்கு ஃபுல் ஃபேவர் பண்ணுறாங்க. எதனால் ரீசன் தான் எனக்கு இன்னும் புரியல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சுமன் கில்லோட 2 பேரோட ஸ்டாட்ஸ் கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா, சுமன் கில் வெறும் ஹையஸ்ட் ஸ்கோர் மட்டும்தான் வச்சுருக்காரு. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் ஸ்டாட்ஸில் பெட்டராக தான் வச்சுருக்காரு. சுமன் கில்லோட ஏதாவது 1% அதிகமாக தான் இருக்கார். ஸோ இவரை வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ருத்ராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டிஷன்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டியன் கண்டிஷன் ஃப்ளாப் ஆகிறாரு. இந்தியன் கண்டிஷனை விட்டு வெளியே போனாலே ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிட்டாரு. இப்போ தான் ஜிம்பாபேயில் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் செம்ம ஃப்ளாப்பு, அடுத்த 2 மேட்ச் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுவும் இல்லாமல் கடைசி மேட்ச் வந்து ருத்ராஜே ட்ராப் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து அதிக ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடுவார் சீரீஸில் அப்படின்னு சொல்லியே செல்ஃபீஸ் மூமெண்ட்டை ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு கில்லு. ஸோ இதுவே தொடர்ந்து இருந்துச்சுன்னா இவரை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. கில்லுக்கு வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜிம்பாப்வே மாதிரி டீமில் தொடர்ந்து 3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 மேட்ச்சில் வந்து கேட்ச் விட்டாங்க. 4வது மேட்ச் வந்து கேட்சை விட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணி 5வது மேட்ச்சில் ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன பண்ண 5வது மேட்ச்சில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார். அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து 100 அடிக்காமல் செல்ஃபீஸாக வந்து இவர் வந்து அதிக ரன்ஸ்க்கு அடிக்கணும்னு சொல்லி இவர் வந்து அடிச்சுட்டு இருந்தார். ஸோ ஜெய்ஸ்வால் கொடுத்தா அழகாக அவர் வந்து 100 அடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இவங்க 2 பேர் கான்ட்ரவர்சி. ஸோ இதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமன் கில் மற்றும் சாரா டெண்டுல்கர் இதுதான் என்னோட முக்கியமான ரீசனாக இருக்கும். ஏன்னா சச்சின் டெண்டுல்கரோட சன்னின்ல ஆக போகிற பிளேயர் வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஒரு கேப்டன் அந்த மாதிரி பிளேயராக இருந்தால் தான் கரெக்டாக ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு இவர் ஸ்டேட்டஸ் சச்சின் டெண்டுல்கர் ஸ்டேட்டஸ்க்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி. அந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு சன்னின்ல ஆகணும்னா ஒரு பெஸ்ட் ஆஃப் த பிளேயராக இருக்கணும். அது மாதிரினால ஸோ இவருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து கில்லுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ இருக்குது கைஸ். ஏன்னா விராட் கோலி அளவுக்கு ஓரளவுக்கு பிராண்ட் வேல்யூ 0.5% இருக்கிறனால தான் இவருக்கு வந்து இப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து வைஸ் கேப்டன் பொசிஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஓடிஐலையும் வைஸ் கேப்டன் பொசிஷன், T20லையும் வைஸ் கேப்டன் பொசிஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் விட்டால் சீனியர் பிளேயர்ஸ் இல்லைன்னா இவர் தான் கேப்டன் ஆக்குவாங்க. அது மாதிரி வந்து இந்தியன் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவர் வந்து அடுத்த கோலி ஆடுறாரோ இல்லையோன்னு எனக்கு கம்பல்சரி சொல்லுவாங்க. இவர் அடுத்த கோலிலாம் இல்லை. ஏன்னா இவர் வந்து அந்த வெளியில் எந்த கண்டிஷன் போனாலும் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். ஸோ கோலியெல்லாம் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து எந்த கண்டிஷன் போனாலும் பொழந்து கட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவர் மாதிரிலாம் இல்லை கைஸ் இவர். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுமன் கில் நம்மளை வந்து இவரே டிபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பிசிசிஐ. ஸோ இவங்க வந்து ருத்ராஜ் எப்போ சான்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ தான் இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸில் போயிட்டு கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் மட்டும்தாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மீறி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இது பண்ணலன்னு. அவர் வந்து இப்போ ஒரு மேட்ச் தாங்க பர்ஃபார்ம் பண்ணுவார். வேணா பாருங்கள் 3 மேட்ச் T20யில் ஏதோ ஒரு மேட்ச் திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ மிச்சபடி 3 மேட்ச் 2 மேட்ச் கம்பல்சரி ஃப்ளாப் ஆவார் தான் சொல்லுவேன். ஸோ பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு